டேடி, இந்த காலை வேலைக்காக நன்றி. யோபு 40ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை அப்படியே பாதபல தாழ்த்தி ஒப்படுகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக, வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. தேவஜனமே, நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு யோபு 40ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு 40ஆம் அதிகாரத்தை நம்மலாம் 4 மணி நேரம் படிச்சிட்டோம் தனித்தனியாக, இல்லை 4 மணி நேரம் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரெண்ட் ஷேரிங் பண்ணோம். ஆன்லைனில் உள்ள பிள்ளைங்களாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க. இந்த 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் பேச போகிறார். 38ஆம் அதிகாரத்தில் பேசின ஆண்டவர் 40ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் பேச போகிறார். நீ உன்னை புருஷனை போன்று இடை கட்டிக்கொள். ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நடக்க சொல்கிறாரு சொல்லுங்க. தமிழில் சொல்லணும்னா ஆம்பளை மாதிரி நில்லு. ஆண்களே, நீங்கள் பேசிவாக அப்படியே குழப்பமாக வழவழா குழக்குழான்னு இருந்தால் ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. நான் ஒரு நல்ல அண்ணங்க, நான் ஒரு நல்ல பிரதருங்க, நான் ஒரு நல்ல தம்பிங்க, அதெல்லாம் உடுப்பா. நீ நல்ல ஆண் மகனாக இரு. ஸ்டாண்ட் பிஃபோர் மீ, ஸ்டாண்ட் பிஃபோர் யுவர் ஃபேமிலி. ஆதாம் பார்த்துக்க, ஆதாம் இங்கே வா. நான் அந்த பழத்தை சாப்பிட்டீங்களாமே? அது எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சூப்பரா அப்படியா சொன்னார்? நான் சொல்கிறத கேட்காம உன் ஒய்ஃப் சொல்கிறத கேட்டதுனால உனக்கு ப்ராப்ளம். ஸோ வி நீட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் லைக் காட். நிறைய பேர் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம கையில் அத்தாரிட்டி கொடுப்பாரு. ஆண்கள்லாம் எடுங்க, அத்தாரிட்டி திரும்பி எடுங்க. ரெண்டாவது, மனுஷால் என்ன பண்ணுங்க? அத்தாரிட்டி எடுங்க. சாத்தான் யார் உன்ட்ட வந்து சொல்கிறதுக்கு? உனக்கு சொத்து நான் எழுதி வச்சேன், நீ ஏன் சாத்தான் கையில் கொடுக்குற? இப்போ ஆண்டவர் யோபுக்கு பார்த்து கேட்க போகிறது, புருஷனை போல என்ன பண்ணு? இடை கட்டி கொள்ளு. ஆமாம், பெருங்காற்றிலிருந்து பேச போகிறார் 7ஆம் வசனத்தில். இன்றைக்கி நான் இந்த சப்ஜெக்டை 3 பகுதியாக பேச போகிறேன். த பவர் ஆஃப் காட். மூணு வழிகளில் 3 கோணத்தில் தியானிச்சிருக்கேன். த பவர் ஆஃப் காட், த பவர் ஆஃப் ஜோப், த பவர் ஆஃப் பெஹிமோத். ஆமென். என்னதுங்க? பெஹிமோத். இங்கிலீஷில் பெஹிமோத் சொல்லுது, பிகமோத் தமிழில். ஓகே. தேவனுடைய வல்லமை, மனிதனுடைய பலம், பெஹிமோத்தின் பராக்கிரமம். ரைட்டா? ஆனால் மறந்துடாதீங்க, இந்த 38லேருந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆண்டவரை பற்றின புதிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்குதா? ஆண்டவர் நம்மை சுற்றிலும் படைத்த மிருகங்களை பற்றின வெளிப்பாடு நமக்கு கிடைக்குது. கழுகு பற்றி பேசினார், அது பார்க்குறப்ப நீ பாப்பியான்னு கேட்டார். நேற்று கேட்டாரா? ஆமாம். குதிரையை பற்றி பேசினார், அதோட தொண்டையில் சவுண்டு விடுத, நீ தான் கற்றுக் கொடுக்குறியா அப்படி கேட்டார். ட்ரைனிங் கொடுக்குறியா? காட்டில் இருக்கிற கழுதையை பற்றி கேட்டார், அது எப்போ கன்சீவ் ஆகுது, எத்தனை மாதம் அதுக்கு டேட்டு, நீங்களாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறீங்களா? போய் பார்க்குறியா அது வீடு? மனுஷன் பார்க்கக்கூடாத இடத்துல அது வீடு கட்டி வச்சுக்குது, மலை மேலே ஏறுதான். இப்படிலாம் கேள்வி கேட்டார். நம்ம சுற்றி சிங்கம் புலிலாம் இருக்கும்போது ஆண்டவர் சிங்கத்தை பற்றி பேசுவார், புலியை பற்றி பேசுவார், யானையை பற்றி பேசுவார்னா அதை பற்றி பேசல, சிம்பிள் பீயிங்கை வச்சு பேசினார். இதை படிக்கும்போது யோபின் புஸ்தகம் அநேக புதிய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். கொடுக்குதா? ரெவலேஷன். ஆண்டவரை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறனோ என்னால் ஒன்று மட்டும் தான் பண்ண முடியுது, அவர்களெல்லாம் சாரி மட்டும் கேட்க முடியாது. ஆண்டவரை உங்களை எல்லாம் தப்பாக நினச்சிருந்தேன், என்னமோ என் தலையில் தான் பூமியை உருள்ற மாதிரி, இல்லை பூமியை நான் கையில் வச்சு சுத்த விட்டுனுங்கிற மாதிரி ஒரு பெரிய நினப்பு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? மனம் திரும்புகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. என்னைக்கு எனக்கு புதிய வெளிப்பாடுகள் கிடைக்குதோ நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்ப போது நான் கட்டப்படுகிறேன். ஒரு மனிதன் மனம் திரும்பவில்லை என்றால் அவன் கட்டப்படவில்லை என்ற அர்த்தம், இடிஞ்சு போய் கிடக்கிறான். ஹல்லேலூயா. யோபு 40ஆம் அதிகாரத்தில் யோபு கட்டப்பட போகிறார். 41ஆம் அதிகாரத்தில் மதியம் கட்டப்பட போகிறார். 42ஆம் அதிகாரத்தில் அவர் கட்டப்பட்டதை பார்க்க போகிறோம். மகனே மகளே, நீ கட்டப்படுவது கண்களில் தெரியும் போதுதான் அல்ல, நீ ஆவிக்குரிய ரீதியாக என்றைக்கு கட்டப்படுகிறாயோ அப்பொழுதே உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு தான் தெரியவில்லை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் 1000 பேர் கொண்ட திருச்சபையை ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2 வருஷத்தில் நான் நிறுவ போகிறேன். அதுக்கு தான் நம்மளை ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைங்க பாஸ்டர்மாக ஆகி கிளை சபைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் உன்னை வளர்ப்பது தான் கண்ணில் பார்க்குறது. நான் கண்ணில் பார்த்துட்டு நம்புறேன்னீங்கன்னா அது உடைஞ்சா நீங்கள் உடைஞ்சிருவீங்க.
என்ன பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியாக கட்டப்பட்டால் அது உடஞ்சாலும் திரும்ப போய் கட்டுவீங்க. எத்தனை முறை அவன் உடைத்தாலும் அத்தனை முறை கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். இங்கே ஆவிக்குரிய அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க, உன்னோட அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக்கோ. உன் அபிஷேகம் 1000 பேருக்கு உண்டான அபிஷேகம்னா, நீ இந்த 1000 பேரை விட்டுட்டு தனியாக வேறு நாட்டுக்கு போயிட்டேன்னா கூட உன்னே அறியாமல் டக் 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 டக்குன்னு 1000 பேர் உன்னை சுற்றிடுவாங்க. அது பேர் தானே பேர் அபிஷேகம். இன்றைக்கு தேவன் யோபுவை மறுபடியும் புதுப்பித்து கட்ட போகிறார். God is going to restore. யோபின் மீது அபிஷேகம் இருந்ததுங்க. அவர் செல்வ செழிப்பான மனுஷன், நிறைய புள்ள குட்டிக்கார், நிறைய சொத்து சோகங்காரு, எல்லாம் போயிடுச்சின்னு பார்த்தோம்ல. திரும்பி அத்தனை டபுள் 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 எப்படி டபுள் 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 டபுள். அதே ஒய்ஃப் தான், பிள்ளைங்க டபுள், அதே வீடு தான், ஆசீர்வாதங்கள் டபுள். ஒரு மனிதனின் அபிஷேகம், அந்த மனிதன் தான் நீ மகனே, அந்த மனுஷி தான் நீ மகளே. நான் தேவனுடைய வல்லமை, மனிதனின் பலம், பிகோமோத்தின் பராக்கிரமம். இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? தேவனுடைய வெளிப்பாட்டை கற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ண போகிறோம்? சாஷ்டாங்கமாக கீழே விழ போகிறோம். நம்மை புதுப்பித்து கட்ட போகிறார். வெளிப்பாடு, மனம் திரும்புதல், மறுசீரமைப்பு, மறுபடியும் கட்டுகிறார் என்பதுக்காக காட் யோபு கையில் சேலஞ்ச் பண்ண போகிறார். கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக, யோபு, நான் என் கூட வழக்காட போகிறேன்னு சொன்னியாமே, நீ எனக்கு படித்து கொடுக்க போறியா? சின்ன பையனாக இருக்கும்போது 2 பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க. ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று எங்கள் பாட்டி. ஆமாம், நீ எனக்கு அப்பா, எனக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு எங்கள் ஆயா கேட்பாங்க. ஏதாவது சொல்லிக் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நீ எனக்கு அப்பா பாரு, எனக்கே சொல்லி கொடுக்குற, கம்முன்னு போவியா அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்கிறார், என்னை விட நீ பெரியவன்பா, நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஓ, என்னை விட நீ பெரியவன், சொல்லு. அதில் ஒன்று இருக்குது, நீ என்னோட சின்னவன், அதனால் நான் சொல்கிறத நீ கேளு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லித்தர, சர்வவல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? நீங்கள் யாரா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டு. பில்தாத், ஜோஃபார், எலிபாஸ், இன்னொருத்தன் லாஸ்ட்டாக வந்தானே எலிஹூ. வாங்கடா. தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். யாராவது ஆண்டவர் சரியில்லைன்னு சொன்னான்னா, மக சொல்லும்போது சொன்னாங்க, கோவம் தான் யாரை சொல்லுவாங்களா? கடவுளே, நீ நான் மாற்றி மாற்றி செய்கிற, நான் நினச்ச மாதிரி செஞ்சானா அப்படின்னு நம்ம அவருக்கு என்ன பண்ணுவோம்? ஐடியா கொடுப்போம். என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோமோ அங்கே ஆண்டவர் இல்லை, உன் ஐடியா எனக்கு வேணான்னு சொல்லுவார். சாத்தான் வருவான், சொல்லு 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 அப்படின்னு நம்ம ஐடியாவை வாங்கிக்கின்னு அதுக்கு ஒரு ஒப்பு சொப்பா போட்டு நம்மளை கவுத்து விட்ருவான். அவன் ஒரு குழந்தை அம்மா அப்பா ஸ்கூல்லேருந்து தூக்கத்துலேருந்து எழுப்புறாருங்க. அன்றைக்கி மண்டே ஸ்கூலுக்கு போனோம், அது போராடுது சண்டேந்து. இன்னைக்கு சண்டே, நேத்தாண்டி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், இல்லை இன்றைக்கும் போனோம். நான் சொல்லுது போராடுது. உடனே உங்கள் அம்மா அப்பா, ஆமாம்மா புள்ள புத்திசாலித்தனமாக சொல்லுது, இன்றைக்கி சண்டேன்னு சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சு இருக்காது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், மண்டே யார் ஸ்கூலுக்கு வரல. இப்போ சொல்லுங்கள், நம்ம கேட்குற கேள்வி ஆண்டவருக்கு பொருந்துமா? நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக கேட்போம். டயர்டாகுது, நீங்கள் சண்டே வாக்கிடலாம். நல்ல வேலை ஆண்டவர் நம்ம கையில் பவர் கொடுக்கல. இல்லைனா எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் சண்டே வாங்கிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக் இந்த வாரம் இந்த ஊரில் சண்டே, அடுத்த வாரம் அந்த ஊரில் சண்டே, அடுத்த வாரம் அந்த ஊரில் சண்டே. 365 நாளும் சண்டேவாக எல்லாம் லீவில் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் அவர் கண்ட்ரோலில் எடுத்தார். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவன் சொல்லுவான், சூரியனை ஆஃப் பண்ணி போடுறா, நான் தூங்கணுன்னுவான். நைட்டில் தூக்கம் வராதவன் சூரியனை ஆன் பண்ணி விட்ருவான், நான் வேலை செய்யணுன்னுவான். எவ்வளோ குழப்பம் இருக்கும் பாருங்கள். சர்வ வல்லவருடைய வழக்காடுவதற்கு நீ யார்? இருந்தா என்ன பண்ணு? பதில் சொல்லு. ஹல்லேலூயா. God is continuing to challenge Job. ஜோபோட இதயத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்றார். எனக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க, என் கேள்விக்கு ஆண்டவர் பதில் தராரோ இல்லையோ, ஆனால் என் மனசை திருப்திப்படுத்துகிற தேவனுக்கு தான் நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரோ இல்லையோ, என்ன பண்ணுறாரு? திருப்திப்படுத்துறார். ஏன் கூட உன்னால் போட்டி போட முடியுமா? will you correct me? நீ என்னை கரெக்ட் பண்ணால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ணிச்சு, மண்டே வேணான்னு சொல்லிச்சு, சண்டே ஆயிடுச்சு. அதுக்கும் நல்லதில்லை, அவங்க பேரண்ட்ஸுக்கும் நல்லதில்லை. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போவேனான்னு முடிவு பண்ணேன்னு வைங்களேன், ஹிந்தி மிஸ் அடிப்பாங்கள்ல, அப்போ எனக்கு என்ன பண்ணுவேன், நைட்டே வயிறு வலிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். வயிறு வலிலாம் க்ரியேட் பண்ணி வச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு எங்கள் அம்மாவை ஓகே பண்ணிவிட்டு போய் எங்கள் ஆயாவை கூப்பிட்டு வந்துடுவேன். கூப்பிட்டு இல்லை 2 லேடிஸ் நடுவில் அப்படியே இருப்பேன். ஒரு சைடு அம்மா, ஒரு சைடு ஆயா. எங்கள் பாட்டி என்னோடய வயிறை தடவி குத்துன்னு, இப்போ அவங்க குழந்தை வயிறு பாரு தொய்யுது அப்படின்வாங்க. என்ன ஆயிடுச்சு? சின்னதாகிடுச்சி,
அப்படின்னு எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து நம்ம என்ன சொல்கிறோமோ 100 மார்க்கு தான். எங்கள் அப்பா எங்கன்னா வெளியே போயிட்டு வருவார். இப்போ தானே பண்ணோம், ட்ராமா ஸ்டார்ட் ஆகணும். குழந்தைக்குன்னா அது வயிறு வலிக்குது, அவன் பாத்ரூம் போயிட்டு போகிறதும் வர்றதுமா இருக்கிறான். உங்களுக்கு தெரியும் நான் நடந்திருக்கோன்னு. ஆமாம், என்னுடைய பாடி கார்ட்ஸு, என்னுடைய பாதுகாப்பு பட, என்னுடைய ரசிகர்கள் முன்பதாகவே என்ன ஆகும், நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயின்னு இருப்பேன். மரியாதையாக எழுப்பி அவனுக்கு தலைவாரு, மா நீ வேலையை பார்த்துன்னு போமா. எப்பா குழந்தைக்கு வயிறு வலிக்குதுன்றான்ப்பா, அனுப்பவனே. இல்லை எனக்கு வயிறு வலியே இல்லாமல் வயிறு வலி நிற்கிற மாத்திரெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், ட்ரை பண்ணுவானு. இல்லை புத்தி சொல்ல நம்ம பெற்றோருக்கே நம்மளால் முடியலன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு பண்ணுறது ரைட்டாக தான் இருக்கும். அன்றைக்கு நான் போகவில்லை என்றால் இன்றைக்கி நமக்கு இந்தி திருச்சபை கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் சீரியஸாக டிசிப்ளினாக இல்லைன்னா இன்றைக்கி நம்மளே கிடையாது. சில நேரத்தில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, என்ன ஆனா ஊனா திட்டுறாங்க. நாங்கள் இல்லைனா நீ அடுத்த வருஷம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க மாட்டேன். கர்த்தர் உங்களை எங்கே அழைச்சிருக்காரோ அங்கே போக வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உத்தரவு கொடு. அப்பொழுது யோபு பிரதியுத்தரமாக, யோபு பாருங்க, he went speechless. behold I am a vile. ஆண்டவரே நான் நீசன், ஆண்டவரே நான் ஒரு பேக்கு, பேசுறேமே பேசிட்டேன் ஆண்டவரே, வாயை மூடிட்டோம். நான் உமக்கு என்ன மறுத்துரு சொல்லுவேன், ஆண்டவரே வந்துட்டார், என் வாயை என்ன பண்ணுறேன், பொத்தி கொள்கிறேன். வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்குமா. ஜீசஸ் ஒரு நாள் பரலோகத்தில் வரப்போகிறார், வானத்தில் போகிறார். டபக்குன்னு எல்லாரும் முட்டி போடுவாங்க. அதனால தான் ஜீசஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் டெய்லி முட்டி போட்டுறேன், எல்லாம் முட்டி போட்டுறேன். ஆண்டவரே ஒரு நாள் நீ வரும்போது முட்டி போடுற ஆள் இல்லை ஆண்டவரே, நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் முட்டி போட்டுன்னு உனக்காக வெயிட் பண்ணுற ஆள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், ஏற்கனவே முட்டி போட்டவன்லாம் எழுந்து என் பக்கத்தில் வந்துரு, முட்டி இது வரைக்கும் போடாதவன்லாம் நீ போட்டுனே இருடுவார். நாவ் யாவும் அறிக்கை பண்ணும். 1000 ஸ்தோத்திரம் நம்ம இப்போ போடுறோம்ல, சிலர் சிரிக்கிறாங்களே, அவங்க அப்போ ஸ்தோத்திர பலி புக்கு பிரிண்ட் போட்டுன்னு இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் கூட உட்காந்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. வாயை பொத்தி கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன். In different circumstances I have spoken. Yes, I have spoken twice. But I will proceed no further. நான் என்ன பண்ண பேச, the tone of Job changed. It substantially changed. Amen. He has lost everything virtually. கண்ணில் பார்க்கும்போது எல்லாத்தையும் எழுந்துட்டான். மகனே நீ ஆசீர்வாதத்தை எதில் எழுந்துட்ட சொல்லுப்பா. கண்ணில் உன் சொத்து காணோம். கர்த்தருடைய கண்ணில் எழுந்திருப்பாரோ? எழுந்திருக்க மாட்டார். யோபு தான் பார்வையில் எல்லாத்தையும் எழுந்ததுக்காக எழுந்தார் என்றல்ல, திரும்பவும் அதையே திருப்பி தருவார். நான் விசுவாசிக்கிறேன், எந்த குழந்தெல்லாம் யோபுவோட குழந்தைங்க இறந்துச்சோ அத்தனையும் அதே பிள்ளைங்களை திரும்பி பிறந்து வரும்படி செய்திருப்பார். கன்ஃபார்ம்டாக அதே பிள்ளை. நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்க போகிறோம், அந்த பேட்ஸ்மேன் போல்ட் ஆகிட்டார், பெவிலியனுக்கு ரிட்டர்ன் ஆகிறார், அப்படி தானே வெளியே போய் உட்காரார். திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் உள்ளே விட்டால் விளையாட மாட்டார். அப்படி தான் நம்ம ஆண்டவருடைய பார்வையில் உயிரோடு இருப்பதும் மறிப்பதும். ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு நம்ம வெளியே போகிறோம், அவர் பார்வைக்கு திரும்பி எப்போனாலும் உள்ள அவரால் அனுப்ப முடியும். யோபுக்கு இரட்டத்தினையை திருப்பி தருகிறார். Job spoke with different tone when he was with his companions. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வேற மாதிரி பேசுகிறாரு. ஆண்டவரை பார்த்ததும் வாய இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாராவது உசு பேத்துனா நம்ம பேசுகிற டோனே மாறும். என்னது அது ஹாய் ஹாய் ஊய் அப்படின்வோம். ஆண்டவரை பார்த்ததும் ஆண்டவரே. எத்தனை பேர் அழகிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒரு அங்கிளை பார்த்தேன், ஒரு எப்போ பார்த்தாலும் சவுண்டாக கத்தினவ, யாரது என்னது ஹாய் ஊய் அப்படின்வார். ஒரு நாள் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் குழந்தை மாதிரி அழுறாரு. அவரை பார்க்குறதுக்கே பிடிக்கல, அப்படியே அழுறாரு. கர்த்தரை தொட்டா ஆண்டவரே அப்படி மைக்கு பிடிச்சி அழுறாரு ரொம்ப நேரம். அவர் அப்படியே கையெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு போய், பாப்பா இவ்வளோ தானே அந்த அங்கிளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழுதுட்டார். ஆண்டவருடைய பிரசனம் வந்தா வாயை பொத்திக்கணும், நான் ஒரு நீசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The tone is different. The master has come. மகனே மகளே, இயேசு நேரில் வந்தால் தான் நான் மாறுவேன்ல. இயேசு இன்றைக்கு நேரில் இருக்கிறார். நான் சத்தியமாக விசுவாசிக்கிறேன். நான் இன்றைக்கு ஊழியத்துக்கு உங்களெல்லாம் பார்க்க வரல, எங்கள் ஆண்டவரை பார்க்க வந்துக்கிறேன். என் ஆண்டவரை ஓகே பண்ண வந்துக்கிறேன். எனக்கு தெரியும் எங்கள் ஆண்டவரை ஓகே பண்ணால் எல்லாம் ஓகே. ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, என்ன பார்க்க வரல. இந்த இடத்துக்கு எங்கள் ஆண்டவர் வரார். இந்த மீட்டிங்க்கு எங்கள் தலைவர் வருகிறார். எங்கள் தலைவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தலைவர் ஒண்டர்ஃபுல்லான தலைவர். அவர் பேசி நம்மளை கேட்கறதில்ல, நீங்களாம் பேசுங்கடான்னு அவர் கேட்குறாரு. கேட்ட பிறகு தம் வார்த்தையை திரும்பி நமக்கு கொடுப்பார்.
The tone is different. Hallelujah. No more speech. No more challenges. ஆண்டவரை பார்த்து அந்த சேலஞ்ச் இல்லை. What a different tone. The master has come. Everyone has gone to the lowly place of humility. எல்லாரும் அடங்கி நிசப்தம் இருக்கிறது. உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து, அந்த பாட்டு பாடலாமாப்பா? வாங்களேன். உங்க பிரசன்னத்தில், அந்த பாட்டு இல்லை பாருங்க. When God comes, everything goes to a lowly place. Humility, தாழ்மை தாழ்மை தாழ்மை, பேச முடியாது. There is silence. கரெக்ட் தானே? பேசுகிற நம்முடைய உணர்வு பேசாமல் போகிறது. There is silence. There is silence. அமைதி. அவன் அமைதியோ அமைதி, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து இறங்குனது பெருங்காற்றில். எதில் வந்து இறங்கியிருக்காரு? என்ன காற்று? வேறு எதனா காற்று இருந்தால் கூட நம்மளும் வாக்கிங் போவோம். இந்த காற்றுல நானும் வந்தேன் சொல்லலாம். எங்கள் ஏரோப்ளைன்லாம் காற்றுல போவோம். அந்த பெருங்காற்று எல்லாத்தையும் உடைக்கும். அதில் ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. ஆனால் சாஃப்டாக பேசுகிறாரு. டேடி, காற்று பார்த்தா பயமாக இருக்குது. இதுலையா டேடி வந்தீங்க? ஆமாம், காற்று சீருது, கடலே காணாமல் போய்டும் அந்த சவுண்டில். அங்கே நின்று உங்க பிரசன்னத்தில் காந்தே, உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. ஒன்றுமாகாது என் ஒன்றும் நடக்காது என் பலத்தினால். ஒன்றுமாகாது என் சுயத்தினால், ஒன்றும் நடக்காது உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உங்கள் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒன்றும் நிற்பதில்லை உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிலைப்பதில்லை.
பிரசன்னதா கூடுமே, உங்க பிரசன்னதா கூடுமே. எங்க டாடி எங்க டாடி எங்க டாடி எங்க டாடி எங்க டாடி, உங்க பிரசன்னதா கூடுமே. கைத்தட்டி கத்த நன்றி சொல்ல போகிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாம் இல்லாதேசக்காரன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அவங்க வீட்டிலேருந்து சும்மா ஒரு ½ அன் ஹவர் 10 நிமிஷம் போனால் கூட அவங்க ஹெலிகாப்டரில் தான் போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க ஹெலிகாப்டரு நியூஸ்லலாம் காட்டும்போது அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வந்து இறங்கும். அந்த ஹெலிகாப்டர் மேலே உள்ள ரெக்கைகள் சுற்றிட்டு இருக்கும்போதே அங்கே அப்படியே குனிஞ்சி நடப்பாங்க. துணியெல்லாம் முடியெல்லாம் பறக்க பார்த்துருக்கீங்களா? சும்மா ஸ்டைலாக இருக்கும். அது அப்படியே ஹெலிகாப்டர் அப்படியே ஸ்டைலாக பறந்து போகும். பார்த்துருக்கீங்களா? அவங்க இறங்கி வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்களில் பேசுவாங்க. நம்ம ஆண்டவர் பெருங்காற்றில் வந்துக்கிறார். ஹல்லேலூயா. பெருங்காற்று அங்கே பக்கத்தில் சுற்றிட்டு இருக்குது. வந்து யோபுகையில் பேசினுக்கிறார். எப்படி ஆகிறா அப்படின்னு. டாடி இதுலேயே வந்தீங்க? எஸ், ஐ ட்ராவல் இன் பெருங்காற்று. ஹல்லேலூயா. I travel in whirlwind. சுத்தி வருகிறது. A vertically rotating column like wind. அப்படியே சுத்துது. அதை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம். மலையே சுத்தி எடுத்துட்டு போயிடுமா? Hallelujah. There is no stability when you are inside this whirlwind. அந்த சுழல் காற்றுல மாட்டினா கண்டெய்னர் லாரிலாம் சுத்தி அடிக்குது. Hallelujah. Amen. There are current gradients. அது உள்ள எலக்ட்ரிசிட்டி பாயிற அளவுக்கு இருக்கு. They vary in size. சில நிமிஷம் வரைக்கும் வரும், சில மணி நேரம் வரைக்கும் சுத்திட்டு இருக்கும். ஹல்லேலூயா. டொர்னேடோன்னு சொல்றாங்க, லேண்ட் ஸ்பவுட்ஸ்னு சொல்றாங்க, வாட்டர் ஸ்பவுட்ஸ்னு சொல்றாங்க, ஃபயர் வேர்ல்ட்னு சொல்றாங்க, டஸ்ட் டெவில்னு சொல்றாங்க, ஸ்டீம் டெவில்னு சொல்றாங்க. அதுங்களை பார்த்தா மனிதன் அலறுகிற அந்த வேர்ல்ட் விண்டில் இருந்து கர்த்தர் பேசுறார். இந்த பூமியில் உங்களுக்கு தண்டா பெருசு, அது வழியாவே நான் ஏறி வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பேசுகிறாரு. பரவாயில்ல, சுழல் காற்றில் நான் வரேன், நீ பறந்துட போகிற. எதை கட்டிக்க? இடை கட்டிக்க. நாங்கள் வந்து ஓஎம்ஆருக்கு ப்ரேயர் டிரைவ் போகும்போது பிரதர் ஜேசன் வீட்டுக்கு போவோம் இல்லை? எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? அந்த வீட்டுக்கிட்ட போய் கார் நிறுத்தம். அந்த பீச் ஓரமாக இருக்கிறதுனால காற்று என்ன பண்ணோம்? தள்ளும். இப்போ அண்ணனோட பொண்ணு வரும்போது என்ன சொன்னாங்க? ஏய் பத்ரம் நில்லு, என்ன பண்ணுற போகிற? பறந்துட போகிற. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது? ஒல்லி பிஸ்கெல்லாம் என்ன பண்ணுது? அப்படியே பறக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க? பெல்ட், சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோ, பறந்துட போகிற. நீ ஓவராக பேசுகிற, ஆனால் ஓவராக என்ன இல்லை, உனக்கு பவர் கிடையாது. பேசுகிற உன்னால் நிற்க முடியுமா? கேள்வி கேட்குற உன்னால் பதில் சொல்ல முடியுமா? என்ன கட்டிக்க? பெல்ட் போட்டுக்க, சீட் பெல்ட் போட்டுக்க, எங்கன்னா பெரிய தூணில் கட்டிக்க. இப்போ நில்லு, நான் உங்களை கேட்குறேன். யோபு வாயை மூட்டார். ஹல்லேலூயா. ஆமென். யோபு வாயை முட்டாருன்னு பெருமல்ல. கர்த்தர் நம்ம வாயை அடக்கிறார். அவசியம் இல்லாமல் பேசுகிற வாய்கள், நம் நாவுகளை கர்த்தர் அடைக்கிறார். தேவையில்லாமல் பேசக்கூடாது அவர் கையில். அவரை நம்பினா அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பார். அவர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டார். சாதாரண ஒரு பிரெட்டு, ஒரு திராட்சை ரசம் சாப்பிட்டா நித்திய ஜீவன் உண்டார். ஆனால் நம்ம உட்காந்து அப்படியே கேள்வி கேட்குறோம், அது எப்படி பிரெட்டு சாப்பிட்டா நித்திய ஜீவன் உண்டு? அது எப்படி இது சாப்பிட்டா அது உண்டு? ஹலோ, பிரெட்டு சாப்பிட்டா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஜீவனுக்கு தான் இருக்குது. அந்த ஜூஸ் குடிச்சா 1 மணி நேரத்துக்கு ஜீவனுக்கு தான் இருக்குது. இதுவே அது சாப்பிட்டா வரும்னு அவர் சொன்னார் தானே? அவர் படிச்சனால தானே சாப்பிட்டு உயிராகிறோம். இதில் அது வரும்னு சொன்னார்னாலும் நம்பி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேரை சொன்னால் எல்லாமே மாறப்போகுது. பச்சை தண்ணியை திராட்சை ரசம் ஆக்கினாரா இல்லையா? அவர் பேரை போய் சொன்னாங்க, நான் சொல்கிறேன் கொடுனார். அவர் பேரை சொல்லும்போது மண்ணெல்லாம் பொன்னாகிறது. ஹல்லேலூயா. Behold, I am wild. நான் நீசன். அமைதியாயிட்டேன். அமைதியானான். நான் என்ன சொல்லுவேன்? என் வாயை பொத்திக் கொள்கிறேன். Now I am not going to talk anything. Hallelujah. ஆமாம். When we see God, we feel light. We don't have any right to talk. We don't feel like talking. There is a testimony of us. We were not right before God. We were not perfect before God. We are not upright. நாம் நீதிமான்கள் அல்ல. ஆண்டவர் முன்னாடி பேசுறது மனுஷால் கிடையாது. நம்ம எகிரி வாய் அடிக்குது. நீ ஒழுங்கா, நான் ஒழுங்குன்னு கேட்கறது இல்லை. We are forced to shut our mouth. We are here to discover our own condition. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயா சொல்றாரு, ஆண்டவர் நம்ம முன்னாடி வந்தாருன்னா நம்மளை கண்ணாடியில் காட்டின மாதிரி இருக்குமா, நம்முடைய உள்ளும் புறம்பும். ஆமென். யோபு சொல்லிட்டா, behold, I am wild. It is astonishing. எவ்வளோ நாள் பேசாத யோபு என்ன சொல்கிறாரு? நான் நீசன்.
ஆமென். எலிஃபாஸ் பேசும்போது, பில்தாத் பேசும்போது, ஜோஃபார் பேசும்போது, எலிஹு பேசும்போது அடங்காத யோபு இன்றைக்கு இவ்வளவு தாழ்மைப்படுகிறார். எஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் இட் வில் மேக் பீப்புள் இன் டு ரிப்பன்டன்ஸ். தேவனுடைய பிரசனம் அவ்வளோ பலமுள்ளதாக இருக்கும். மனிதர்களை மனம் திரும்புகிற செய்கிற அவருடைய பிரசனம். ஹல்லேலூயா. இந்த பிரசனத்தில் வந்த தேவன் யோபை திட்ட வரலையா, யோபை அணைக்க வந்துக்கிறாராம். ஹல்லேலூயா. நான் அன்றைக்கி யோபை போய் சேர்த்து பிடிச்சின்னு பாரு. இப்போது இடை கட்டிக்கோள்னா, ஆண்டவரே இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு பெல்ட்டு கில்ட்டு எதுவும் எடுத்துன்னு வரலையே ஆண்டவரே. சரி வா, என்னை பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோ. இந்த காற்று இருக்க நான் சொன்னால் கேட்கும். காற்றே அவ்வளோ அமைதிடும். டேடி நீங்கள் பேசுறது காதிலே உள்ள டேடி, காற்று ஓவராக சவுண்டு போடுது டேடி, அதோட இன்ஜின் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க டேடி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு, ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸ்டாப் ஆகிருக்கும். ஹல்லேலூயா. Job could have never been survived if he would have not come into this position. என்ன பாருங்கள், ஆண்டவர் கையில் நம்ம ஒழுங்குன்னு பேசணும்னா நம்ம சர்வைவ் ஆகுமானே தெரியாதான். எல்லார் கையிலும் பேசிடலாம், நான் உங்கள் கையில் பேசலாம், நான் ஒழுங்குன்னு, நீங்கள் என் கையில் பேசலாம், நீங்கள் ஒழுங்குன்னு. இதே வார்த்தை ஆண்டவர் கையில் பேசினா, நான் சொல்ல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஜோப் could have never been survived. நான் நீசன் என்று சொன்னதினால்தான் அவன் பிழைக்கிறான். ஆண்டவர் அவனை அடிக்க வரல, அவனை அடிக்கவே வரல. நம்ம இந்த நிலைமைக்கு வரும்போது தான் நிம்மதி வருகிறது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் God never forsakes us. ஆண்டவர் இங்கே வந்து நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்கிறதுக்கு வரல. பாவத்தை மறைக்காத, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுக்கு தான் வராரு. ஹல்லேலூயா. கரெக்ட் தானேப்பா? நீ பாவி நீ பாவி, நம்ம பண்ண பாவத்தெல்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறது வரல. உன் பாவத்தை மறைக்காத, என் கையில் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God came to give life to Job. யோபுக்கு உயிர் கொடுக்கும்படியாக வருகிறார். அதுக்கு முன்னாடி he need to deal with him. God will deal with anger. யாரெல்லாம் கோபமாக இருக்கிறாங்களோ அவங்க கோபத்தை தேவன் ஹேண்டில் பண்ணுவார். நான் ரொம்ப கோபமான ஆளு, பல்லு நரன்னு கடிப்பேன். பல்லு கடிப்பேன்னு எங்கள் அம்மா அப்பா அடிக்க அதிகமாக கடிப்பேன். இப்போ நான் கடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏன் ஆண்டவர் என்ன டீல் பண்ணார். ஹல்லேலூயா. ரைட்டா தப்பா? God will handle all those harsh nature, கோபமா வெறுப்பா டென்ஷனா இருக்கிறது. You cannot say that it is entirely impossible. ஆண்டவரே நான்லாம் கோபப்பட்டேன் ஏன் முடியாதுன்னு. No, when God comes everything will change. God is welcome you to the warm and loving fellowship. தேவன் இன்றைக்கு உங்களை இந்த அன்பான உறவுக்கு நேராக அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த உறவுக்கு நேராக வர போகிறீங்க? ரோமர் 2:4 சொல்லுது, the goodness of God leads man into repentance. தேவன் நல்லவர்னு சொல்றோமே, அந்த நல்லவர் உடைய நன்மை நம்மளை திருத்துதான். ஆமென். ஒருத்தன் தப்பு பண்றான்னு வச்சுப்போமே, அந்த தப்பு பண்றவனை திருத்தத்துக்கு 2 பேர் அடிங்க, 2 பேர் அனுப்புங்க. ஒரு ஆள் கொம்பு எடுத்து போய் அவன் செம பின்னிட்டோம். தப்பு பண்ண அவனை அவ்வளோதானா படா அப்படின்னு கவுத்து விட்டாங்க, உழுந்து போய் கிடக்கிறான். 1 மாதம் கழித்து அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஆனால் ஒரு நல்லவனை அனுப்புங்க, அந்த நல்லவன் அவனை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வைங்களேன். 1 மாதம் கழிச்சு இதே ஆள் தப்பு பண்ண போவான். அடிச்சு ஒருத்தனை அடிக்கிறான்னு வச்சுப்போம், இன்னொருத்தனை அன்பாக நடத்துறவங்க. யார் அடி வாங்கினானோ அவன் தப்பு பண்ண போகும்போது 100% தப்பு பண்ணுவான். ஆனால் அன்பால் அரவணைக்கப்பட்டவன் ஒரு குற்ற மனப்பான்மையோடு பண்ணுவான். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே, இதுலேருந்து வெளியே வந்தால் நல்லா இருக்குமே. அந்த அண்ணனை திரும்பி பார்க்க போனோம்னா அந்த அண்ணன் நம்மக்கிட்ட பேசினாரா நல்லா இருக்குமே நினைப்பான். அப்படி தான் ஆண்டவர். அவருடைய குட்னஸ், அவருடைய நல்லதனம் மனிதனை திருத்துகிறதா. ரோமர் 2:4 இதை தான் சொல்கிறது. The goodness of God brings man to repentance. மனிதன் என்ன பண்ணுதான்? திருத்துகிறது. அண்ட சராசரங்களை படைத்த பராக்கிரமம் உள்ள தேவன், அவரே ஞானத்தின் மேல் ஞானம் உள்ளவர், தன்னுடைய வல்லமை உண்மையானவர், அதிசயமானவர், அப்போஸ்தலர், மாபெரும் தேவன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். He was the sent one. Hallelujah. God values the heart. கையோடு வச்சிங்க. எதை ஆண்டவர் மதிப்பிடுகிறார்? உங்கள் பையில் உள்ள காசு இல்லை, உங்களோட திறமையை இல்லை, உங்கள் அந்தஸ்து இல்லை, உங்கள் இருதயத்தை கர்த்தர் மதிப்பிடுகிறார். நீங்கள் தான் கோல்டை மதிப்பிடுங்களா, மேலே உள்ள டப்பாவை மதிப்பிடுவீங்களா? ஆனால் மேலே உள்ள டப்பா தான் பெருசாக தெரியும். மேலே உள்ள டப்பாவை பார்க்காதீங்க, உள்ள கோல்டு நம் தேவன் மதிப்பிடுகிறார். ஜோப்
சேஞ்ச்டு. யோபு மாறிட்டாருங்க பிரதர், யோபு மாறிட்டார். சொல்லுங்க, யோபு மாறிட்டார், நானும் மாற போறேன். சொல்லுங்க, யோபு மாறிட்டார், நானும் மாற போறேன். நானும் தேவையில்லாமல் பேச போகிறது, என் வாயை பொத்திக் கொள்கிறேன், என் தேவனை பேசும்படி அழைக்க போகிறேன். ஹல்லேலூயா. வாட் இஸ் த வர்ஷிப்ஃபுல் கெஸ்சர்? ஆராதனைக்கு வருமே, நம்ம என்ன ஆராதனை பண்றோம்? ஏன்னா இங்க பாருங்க, நான் வந்து மியூசிக்கில் நான் மியூசிஷியனாக இருக்கிறதுனால நான் ஆராதனைக்கு போனேன்னா யாராவது ஒருத்தர் ராங் கார்டு வாசித்தாருன்னு வைங்களேன், என்னால் ஆராதனையே பண்ண முடியாது. இவனை பாறேன் வாசிக்கிறான், இவனை பாறேன் தப்பாக வாசிக்கிறான், இதே கிடக்கும். யாராவது ஒருத்தர் ராங்காக ரிதம் வாசிச்சான்னு வைங்களேன், வர்ஷிப்பே பண்ண முடியாது. பாடுற ஒரு அந்நிய சுதியில் அவுட் ஆஃப் ஸ்கேல் பாடினார் வைங்களேன், பண்ணவே முடியாது. ஆனால் கூட எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அது யார் பண்ணாலும் அப்படியே கண்ணை முன்ன அப்படியே கை தட்டின்னு அப்படியே அழுவாங்க, அப்படியே இருப்பாங்க. அடக்கடவுளே, எதுக்குடா இதை நம்ம கற்றுக்கிட்டோம்? லாஸ்ட்டில் அவரை வர்ஷிப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மைக்கு கரகரகரான்னு, மைக்கு போடுறவன் ஒழுங்காக போட மாட்டான், பாடுறவன் ஒழுங்காக பாட மாட்டான்னு இதை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீ இதெல்லாம் பார்ப்பியா, என்ன பார்ப்பியாடா? யோபு இப்போ மாற போகிறாரு. அவர் ஆண்டவர் ஆராதிச்சார்ல, அது மாறப்போகுது. இவ்வளோ நாள் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஆண்டவரை துதிக்க வந்துக்கிறேன், நான் என்ன யார் தெரியுமா வந்துக்கிறேன். இல்லை மகனே, அவனோட வர்ஷிப் கெஸ்டரே மாறப்போகுது. லார்ட், ஐ ஷட் மை மவுத், I stand before you, I worship you. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு என் மனதில் ரொம்ப அது தாக்கம் வரும்போது சொன்னார், மியூசிக் பிளேயருக்காக வர்ஷிப் பண்ணினா அவன் முன்னாடி போய் வர்ஷிப் பண்ணு. என்ன பண்ணேன்? போயிடு அவன் முன்னாடி. ஆடியோ போடுறவன் சரியாக வாசிக்கலாம், போயிடு அவன் முன்னாடி. எனக்கு வர்ஷிப் பண்ணினா சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உன் நிலை மாறக்கூடாதுன்னு. ஓகே டாடி, சரி டாடி, நான் வந்தது உங்களை பார்க்க. என்னை பார்க்க வந்தியா, அவனை பார்க்க வந்தியா? உங்களை தான் பார்க்க. சேஞ்ச் யுவர் கெஸ்சர். உன் ஆராதனை நிலையை மாற்றிக்கொள், என்னை பார். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆண்டவர் திரும்பி கேள்வி கேட்கிறார் அவன்கிட்ட. புருஷனை போல் இடை கட்டிக்கொள். 6ஆம் வசனம், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நவ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். யோபு வாயை மூடிட்ட பிறகு வாயை திறந்து சொல்றான்றார். ஆமென். சேம் ஃப்ரேசிங் 38ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொன்ன அதே, ரெஸ்யூம் யுவர் ஸ்ட்ரெங்த் and prepare yourself for a second encounter. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் உன்னை அழைத்தார் மகனே, அன்னைக்கு வாயை போத்திட்டு இருந்த, இப்போ எக்ஸ்ட்ரா பேசுற, திரும்பி இடை கட்டிக்கோ. இப்போ கேட்ப, நீ என்ன பண்ணு? பதில் சொல்லு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் 1000 முறை வந்தாலும் நான் எதெல்லாம் பெல்ட் கில்ட்டு கட்டின்னு வாயை முடின்னு உட்காரதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இட்ஸ் த செகண்ட் என்கவுண்டர். திரும்பி இடை கட்டிக்கோ. நான் உன்னை கேட்பேன், நீ சொல்லு. ரெஸ்யூம் யுவர் ஸ்ட்ரெங்த். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த செகண்ட் டாக். For I have not yet done with you. உன் விஷயத்தை இன்னும் டீல் பண்ணலடா. டீல் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சர்ச்சை முடிஞ்சதும் டீ குடிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவேன்? டீல் பண்ணுவேன். வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன்? டீல் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஒன்று என்ன பண்ணுவேன்? டீல் பண்ணுவேன். எங்கன்னா போகும்போது வழியில் மடக்கி என்ன பண்ணுவேன்? பண்ணுறாரா இல்லையா ஆண்டவர்? நம்மளெல்லாம் என்ன பண்ணுறாருப்பா? டீல் பண்ணுவேன். The second chance has never finished. திரும்ப என்ன பண்ணுறாரு? நம்மளை டீல் பண்ண. ரைட். 8லேருந்து 14 வரைக்கும் கேட்க போகிறாரு, என்ன பார்த்து தப்புன்னு சொல்கிறதுக்கு நீ ஃபிட்டாக இருக்கியா முதல்ல? ஐயோயோ, தெரியாமல் பேசிட்டோம் போலே. Are you fit to prove me wrong or to save yourself? நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ சொல்கிறியா? உன்னை நீ காப்பாற்றிக்க போறியா? 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நியாயத்தை சின்ன விஷயத்துக்கு எடுத்துப்போம். குழந்தை என்ன சொல்லுது? திங்கக்கிழமை ஏஞ்சி சண்டேன்னு சொல்லுது. ஓவராக பேசிடுச்சு. நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் ஒரு அம்மாவா, நீ என்னை எதுக்கு பெத்த, உன்னால் உங்ககிட்ட நான் பிறந்ததுக்கு எங்கன்னா லண்டனில் பிறந்துக்கலாமே நிறைய பேசிடுச்சு. உங்களுக்கும் கோபம் வந்துருச்சு. ஆனால் குழந்தைய அடிக்கலை. மரியாதையாக நில்லுன்றீங்க. நின்று நடுங்குது. எதில் நான் தப்பாக சொன்னேன் சொல்லு. கேட்குறமா இல்லையா? போகலாமா? ஸ்கூலுக்கு போகலாமா? ஸ்கூல் இன்றைக்கி இருந்துச்சு, உன்னை அவ்வளோதான் டீல் பண்ணுறோம். என்கிட்ட would you condemn me that you may be justified? என்ன குற்றம் சொல்லிட்டு நீ ஆவியா? ஆமென். ஆமாம். யோபுக்கு வந்து அவரை டிஃபென்ஸ் பண்ணோம். ஹுக் ஆர் க்ரூக் எப்படி ஆனாலும் நான் தான் ஜெயிக்கணும். ஆமென். ஒரு பையன் நைட்டில் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணியிருந்தானா, ஆண்டவரே இன்றைக்கி நைட்டா இந்தியாவோட தலைநகரமாக கல்கட்டா வந்துடணும்னு. ஏன்டானா எக்ஸாமில் அவர் கல்கட்டா டிக் பண்ணிட்டு வந்துக்கிறாரா. அதனால் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, ஆமாம் இப்படி தான் நம்ம எல்லாம் அப்படியே முடிஞ்சிடணும். அப்படியே மழை வரக்கூடாது, மழை நின்றுணும், எல்லாம் நின்றுணும்.
என்னை சார்ந்த மாதிரி இருக்கணும். இங்கே மட்டும் கரண்ட் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வெடித்தா கூட இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடாது. கொரோனா அங்கெல்லாம் போனோம், இங்கே வரக்கூடாது. அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவோம். ஆண்டவர் மேலேருந்து உடனே நமக்கு பிஏ மாதிரி பண்ணுவாரா? இல்லை. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, நானே வழின்னு சொன்னார். ஈஸியாக ஒரு வழி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். ட்ரெயின் நல்ல வேலை ட்ராக்கில் ஓடுது, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வீட்டாண்ட தான் நிறுத்திப்போம். பெரிய ஆள்ப்பா அவர் எங்கேத்துன்னு வராரு? ட்ரெயின் இந்த பக்கம் ஒரு இடி, அந்த பக்கம் ஒரு இடி, எல்லாம் இடித்து எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பி ட்ராக்கில் ஏற்றுவோம். நம்ம படத்தை உள்ளே ஒட்டுருவோம், பாரு அண்ணன் வரார் போகிறாருன்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது தான் வெள்ளைக்காரங்க அப்போவே ட்ராக் போட்டு அதில் போட விட்டுக்கிறாங்க. ட்ரெயினே அப்படி போவோம்னா, ஃப்ளைட்டு நம்ம வீட்டு மேலே இறக்கிடுவோம். இறக்கிட்டு வீலுக்கெல்லாம் ஒடிச்சிட்டு மெக்கானிக்கை வர வச்சு போட்டு மேலேருந்து பறக்க வைப்போம். இதெல்லாம் பண்ணுவோம் தான். எங்கே இருக்குது எல்லாம்? அது ஏர்போர்ட்டில் நிற்குது, இதில் இருக்குது. அதுவே அப்படின்னா என் தேவனுடைய வழி நமக்காக மாற்றிக்கொள்ள போகிறதில்லை. நான் தான் என்னை என் தேவனுடைய வழிக்கு நேராக மாற்றிக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எஸ். ஹேவ் யூ an arm like God? எனக்கு போல் இருக்கிற புயம் உனக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிற ஷோல்டர் உனக்கு இருக்குதா? எனக்கு இருக்கிற ஷோல்டர் உனக்கு இருக்குதா? அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? எவ்வளோ கத்து என்ன மாதிரி கத்துவியா? கத்த முடியாது. இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்துக்கொள். சரி, என்ன மாதிரி உன்னால் சுழல் காற்றிலையும் வர முடியாது, என்ன மாதிரி ஷோல்டர் உனக்கு இருக்காது. சரி, இந்த பூமிக்கு உன்ன தலைவன் ஆக்கிடுறேன். கவனிங்க, சரியான கேள்வி. இந்த பூமிக்கு உன்ன நீயே பவர்லாம் எடுத்துக்கோ. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா, உலகம் ஃபுல்லாக சுற்றி, ரைட்டா, மகிமை கணத்தெல்லாம் போட்டுக்க, நல்லா கிரீடெல்லாம் போட்டுக்க, உனக்கு தனியாக ஏரோப்ளைன் வாங்கிக்க, எல்லாம் பண்ணிக்க, ரைட்டா, சூப்பராக வாழ். ஆனால் பூமி ஃபுல்லாக போய் கோபமாக இருந்து அகந்தை உள்ளவனெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தணும். உன்னால் முடியுமா? யாருங்க? நீ போய் அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து அவனை தாழ்த்த வேண்டும். உன்னால் முடியுமா? இப்போ இதை நம்மளை பற்றி திங்க் பண்ணிப்போம். நம்மளால் முடியுமா? ஆமாம். உங்களுக்கு ஒரு செல் குரூப் தரேன். அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்களா, தாழ்த்துங்களா. உங்களுக்கு தான் பேட்ஜி குத்திட்டோமே. என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பேட்ஜி கேட்டுன்னு வந்து குத்துட்டு, ஐயா உன் பேட்ஜி நீயே வச்சுக்கோயா. ஒரு 2 பேர் இருக்கிறாயா, நான் ஊழியத்தை விட்டே ஓடிடுறாயா. உனக்கு தான் மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் சூட்டி தரமா உனக்கு பேட்ஜி குத்துனாங்க. ஐயோ என்னை விட்டுரு சாமி, அவனுங்க கையில் போராடுறதுக்கு என்னால் மாரடிக்க முடியாது. ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிறாங்க, சார் தூண்டுக்குது சார், நான் வேலையை விட்டே போயிடுறேன் சார். பிடி சார் வாலிபத்தில் ஒரு 10 வருஷம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறார். சார் நீங்கள் சும்மா கத்துறீங்க, நான் 10 வருஷமாக கத்திட்டு உட்காந்துக்கிறேன். அவன்லாம் அப்படி தான். போங்க, ஆண்டவர் கேட்குறார், போய் அகந்தை உள்ளவன் என்ன பண்ணு, தேடி கண்டுபிடிச்சி தாழ்த்து. போதும், வேற ஒன்றும் அவனை சண்டை கூட பண்ண என்ன பண்ணாத, தாழ்த்து. அவன் கையில் இருக்கிற காரை எடுத்துரு, நடந்து போட்டோம். அப்போ தான் அவன் பெருமை அடங்கும். பண்ணுங்களேன். கார் எடுத்து அவங்கள தேடி வந்து ஒரு வழி பண்ணுவான். அல்ல இல்லையா? இப்போ தெரியுதா ஆண்டவரையா நம்ம கண்ணில் தெரிய மாட்டுறாருன்னு? அவர் வேலை அதுவான். அது சொல்கிறார், என்னோட வேலை இது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை நமக்கு வரும்போது டபக்குன்னு லோ ப்ரொஃபைலுக்கு போயிடணும். கோட் சூட்லாம் போட்டு ஆடி கார்லாம் அப்படி வந்துட்டு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பெருமை வந்ததும் டக்குன்னு எங்கன்னா போய் கம்முன்னு தரையில் உட்காந்துடணும். எல்லாத்தையும் கட்டி போட்டு சாமி, அது எந்தே கிடையாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனை கவனித்து அவனை பணிய பண்ணமா. என்ன பண்ணமா? முட்டி போடுறா அப்படின்னா பண்ணுங்க பார்க்கலாம். முட்டி போடுறதுலேயும் ஒரு பெருமை. அண்டம் போடுற முட்டியை பாருங்க, அவனை பார், அவ்வளோ பயங்கர பெருமை. அவன் என் நண்பர் ஒருத்தர் பாடி பில்டர் இருக்கிறார். அவர் முட்டி போடும்போது இப்படி தான் போடுவார், திருவிந்து வாங்கும்போது இப்படி வாங்குவார். என்னை முதுகில் ஒரு தட்டினார். முட்டி போடும்போது நல்லா போடுறா, என் கூட நீ ஜிம்முக்கு வரல, 1 மாதம் தாயா வந்துக்கிறேன், நல்லா போடு நேரம் அப்படின்னு இல்லை. பாஸ்டர் அங்கே திருவிருந்து கொடுத்துங்கிறார், நான் இங்கே அவரை மாதிரி என்னால் நிற்க முடியல, என்னை பார்த்து நேரம் அப்படி நிமிந்து நில், இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி கவுத்து விட்டார். என்ன அப்பா, அவர் பாடி பில்டிங் போனதுக்காக பண்ணாரா இல்லையான்னு தெரில, பெருமையாக பண்ணுறாரு. அவரை முடிஞ்சால் நீங்கள் பணிய வைங்க. இஸ் இட் பாசிபிள்? கேனாட். பெருமை உள்ளவனை நம்மால் பணி வைக்க முடியாது. துன்மார்க்கரை அவர்களை ஸ்தலத்திலிருந்து மிதித்து விடு. கெட்டவனை போய் என்ன பண்ணு,
என்ன பண்ணு, மிதிச்சு பாருங்களேன். இந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கன் ஃபோன் போட்டு அவருக்கு ஃபோன் போட்டு எல்லாம் வந்து நீங்கள் ஊரை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே உங்களை ரவுண்ட் பண்ணுவாங்க. உன்னால் முடியாது மகனே. நீ அவர்களை ஏகமாய் புழுதிலே புடைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழ்வேன். அப்போ நீ பெரிய ஆள் நான் சொல்லுவேன். வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் சொல்லும்போது சொன்னார், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனை ஒரு கன்னத்தில் இறந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. நம்ம தோக்கிறதுக்காக இல்லை, நம்ம ஜெயிக்கிறதுக்காக. யார் அந்த கன்னத்தை அரைஞ்சானோ நம்ம கன்னத்தை தடவி கொடுத்து சாரி கேட்பான். அல்லேலூயா. ஜீசஸோட வழி த பெஸ்ட் வழி. ஆமென். ஓகே, எத்தனை பேர் அவனுடைய வழிக்கு வர போறீங்க? ஐடியா கொடுத்தாரு, யோபு பண்ணுவாருன்றீங்க, முடியாது. இப்போ மனிதன் தேவன் தம்முடைய எதை பற்றி பேசினார்? வல்லமையை பற்றி நமக்கு காட்டணும். எதில் வந்து இறங்கினார் ஆண்டவர்? அவர் வந்த கார், ஹெலிகாப்டர் பேர் என்ன பேர்? பெருங்காற்று, வேர்ல்ட் விண்டு. அவர் அங்கே நின்றுகிறார். அந்த காற்றுல யோபே பறக்கிறான். அவரை கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. பதில் சொல்கிறார். மனுஷனுடையது. அகந்தை உள்ளவனை அடக்க முடியாது, பெருமளவனை அடக்க முடியாது, துன்மார்க்கனையும் மிதித்து போட முடியாது, அவனை எதிர்த்து போய் மண்ணு கவ வைக்க முடியாது. இப்போ தன்னுடைய படைப்புகளில் ஒன்றை கேட்கிறார். அது பேர் பிகமோத். இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். 15ஆம் வசனத்தில், இப்போதும் பிகேமோத்தை கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். யாரை உண்டாக்கினது போல உண்டாக்கினேன்? இங்கே தான் நம்ம ஆண்டவர் நிற்கிறார். நான் நேற்றுன்னு சொன்னேன், காலையில் நான் தூங்கி எழுந்துச்சி வெளியே வரும்போது ஒரு பெரிய குளவி பார்த்தேன். அந்த குளவி அப்படியே உருன்னு பறக்குது. அது என்ன பார்க்குது, நான் அதை பார்க்குறேன். நான் பயந்துக்கினே தைரியமாக பார்க்குறேன், அது பயப்படாமல் தைரியமாக என்ன பார்க்குது. அது ஏதோ கூடு கட்ட வச்சான் இல்லை, இவ்வளோ பெருசு, அது பயந்துருச்சு. நான் அதை அட்டாக் பண்ண போகிறேன். நானும் கையில் ஒரு அட்டை வச்சுக்கிறேன், அதை அடிக்க முடியுமான்னு அது பறக்குது. யோசிச்சு பார்த்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உன்னை படைச்ச நான் தான் அதை படைத்தேன். ஏதாவது ஒரு படம் வரைகிற மாதிரி வரைஞ்சிருந்தாருன்னா பரவாயில்ல, எல்லாம் நேனோமீட்டர் அளவில் படைக்கிறாருப்பா. இந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா, பேப்பரை 1,00,000 முறை முறிச்சா ஒரு ஸ்லைஸ் வரல, அது பேர் நேனோமீட்டர். அங்கே தான் அதை வளர்க்குறார், அதை உருவாக்குறார். அங்கே தான் நம்மளே உருவாக்குறார். உங்களுக்கு தெரியுமா ஏன் கொரோனா நம்மளை பார்த்து பயப்பட மாட்டுது? ஹலோ, உங்கள் அம்மா வயிற்றில் நீ என்ன சைஸில் இருந்தியோ அதை விட நான் சைஸில் பெருசு இருந்து. இப்போ தான் நீ என்ன பண்ண, சாப்பிட்டு 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 3 கிலோவாகி, அப்புறம் 30 கிலோவாகி, இப்போ 90 கிலோவாக இருக்கிற. ஆனால் நீ எங்கேருந்து தான் வந்த? அதனால் அது நம்மளை பார்த்து பயப்பட மாட்டுது. எங்கேருந்து வந்துருக்குறோம் நம்ம? பிகமோத்தையும் அப்படி தான், அந்த சைஸில் தான் தாயின் கருவில் அது உருவாகுது. ஆனால் பிரம்மாண்டம் பாருங்கள், என்ன டெக்னாலஜியில் வச்சுக்கிறேன். எல்லாம் டிஎன்ஏல இருக்குது, அதோட டிஎன்ஏல இருக்குது. அதோட டேட்டா ஃபுல்லாக எங்கே இருக்குது? அந்த டிஎன்ஏல. அதில் என்ன டேட்டா இருக்குதோ அது பிரகாரம் வளரும். அதிசயம். ஹல்லேலூயா, ரைட். இப்போ அதை பற்றி பேசுகிறாரு. அது என்ன பண்ணுதான்? புல்லை தின்னும். சண்டேல மட்டும் அது கறி தின்னுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 7 டன்னா அது வெயிட். நினச்சிக்க சொல்கிறாங்க. ஆண்டவர் பைபிளில் சொன்னதோட வெயிட் என்ன இருக்கக்கூடுமா? 7 டன்னு. நான் எல்லா நாளும் கறி சாப்பிட மாட்டேன் பிரதர், சண்டேல மட்டும் தான் சாப்பிடுவேன். எல்லாம் கறியை திறந்து வைங்கன்னா அது ஃபேமிலியாக வந்தால் என்ன ஆகும்? இட் இஸ் மிஸ்ட்ரி. இட் இஸ் a kind of giant dinosaurs that lived among men. யானைகள்லே ஆப்பிரிக்கா யானைகள் தான் ரொம்ப பெருசாக இருக்குதான். ஒரு காலத்தில் இந்த ஆப்பிரிக்கா யானைகள் உலகம் ஃபுல்லாக இருந்திருக்க கூடும்னு சொல்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரா என்னன்னு தெரில. அல்லேலூயா. இட் இஸ் a pretty spectacular creature. தேவனுடைய வழி எப்பேற்பட்டது என்று சொல்வதாக. இட் ட்ரிங்கத் அப் ரிவர். அப்பா வாட்டர் பாட்டில் தண்ணியை காலி பண்ணிட்டான் பார் அப்படின்னு ஃப்ரெண்டை சொல்கிறோம். என்னத்தை குடிச்சிட்டான்? அப்பா அது ஒரு நதியை காலி பண்ணிட்டு போயிடுமாப்பா. எதை? இது ட்ரிங்கத் அப் ரிவர். நேரம் வந்துச்சுன்னா ரைட், கங்கை நதி நீ குடிச்சிட்டு போயிடலாம். எப்படி? such a big. ஹல்லேலூயா. ஆமாம், 6000 வருடத்துக்கு முன்பாக இருந்திருக்க கூடும். கர்த்தர் ஆதாமை ஏவாளை படைத்திருக்கும் போது உயிரோடு இருந்திருக்க கூடும். ஆமென். யா, அதோட ஒரு பள்ளம் பனானா சைஸுக்கு இருந்திருக்க கூடும். என்னது? ரஸ்தாளி பழம். என்ன பழம் பாது? ரஸ்தாளி இல்லை, செவ்வாழை மாதிரி. ஒரு பல்லு எவ்வளோ பெருசு? செவ்வாழை இவ்வளோ பெருசு இருந்திருக்க கூடும். ஆமென். ஆனால் ஆண்டவர் இதை பற்றி பேசுகிறார். ப்ரீ ஆடமிக் வேர்ல்டு, ஆதாமுக்கு முன்பாக படைக்கப்பட்டிருக்குமா என்று. மறந்துடாதீங்க, மனுஷனை லாஸ்ட்டாக தான் படைச்சார். எறும்பு கூட நம்மளை பார்த்து சொல்லும், தம்பி நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்சா காலாம். என்ன எறும்பே ரொம்ப திமிராகிறவனை நசிக்கிறவனால வெயிட் பண்ணு, உனக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன
அண்ணன் சொல்லு, அண்ணனுக்கு வணக்கம் போடு. சீனியர் ரேக் பண்ணுறேன். யார் தான் லாஸ்ட்டு? சங்கரா மீன், மத்தி மீன்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்றோம். சங்கரா மீனோட தாத்தா கூட நிறுத்தி நம்ம தாத்தா அதை நிறுத்தா அது சொல்லலாம், அடமே இங்கே வா அப்படின்னும். என்ன அவன் லேட்டாக பிறந்தாங்க, சின்ன பையன் அப்படின்னு சொல்லும். கற்பாம்பூச்சி, எலி, அதில் தான் நம்முடைய சயின்டிஸ்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பொழுது. மனுஷனுக்கு முன்னாடி இந்த எலும்பு குண்டுலாம் கிடைக்குது, ஒரு வேளை அதுலேருந்து வந்துட்டு போனோம். இல்லை பிரதர், அவங்கள ஃபஸ்ட்டு படிச்சுட்டார். ஆனால் நம்மளை லேட்டாக படைச்சாலும் லேட்டஸ்ட்டாக படைச்சி ஆளுகிற திறமையை கொடுத்தார். அதனால தான் அதுங்களுக்கு பிடிக்க மாட்டுது. சர்பதம் டென்ஷன் ஆயிடுச்சு. கொசுவை பார்த்து கேட்டு, கொசு உன்னை எப்போ படைச்சாரு? என்னையும் அன்னைக்கு தான் படைச்சாரு. இவனை எப்போ படைச்சாரு? இவனை லாஸ்ட் நாள் படைச்சாரு. பாடுறா கொசு, உனக்கு மேலே இருக்கிறான், உன்னை ஆள்றான், பேட்டு வச்சு அடிக்கிறான், உன்னை அவனை சாவடிக்கணும்னு பாம்பு நினைச்சிருக்கோம். ஓகே, பட் தே ஆர் சீனியர் டு அஸ். ஹல்லேலூயா. வெர்டிப்ரே, தே ஆர் வெர்டிப்ரேட். நம்ம முதுகில் எப்படி முதுகு தண்டு இருக்குதோ அதே மாதிரி தண்டு அதுக்கு இருக்கு. முதுகு தண்டு இருக்கிறவன் தான் நிற்க முடியும். முதுகு தண்டு இல்லைனா நாக்கு பூச்சி மாதிரி போக வேண்டியது தான். அதுக்கு என்ன இருக்கான்? முதுகு தானே. ரொம்ப இதை பற்றி டீட்டெயிலாக போகவில்லை. இட் வாஸ் ஆல்சோ கிரியேட்டட் வித் மேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காட் இஸ் டாக்கிங் அபவுட் இட். தேவன் இதை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். யோபுக்கு இது புரியவில்லை, பட் நமக்கு இது புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க டைனோசரஸ் வாழ்ந்துருக்குதுன்னு. அதில் நிறைய டைனோசர் என்ன சாப்பிட்டுருக்குது? புல் சாப்பிட்டு இருக்குது. ஆதியாகமம் 1:29 படித்தோம்னா எல்லாமே வெஜிடேரியன் தான். நோவா தாத்தா காலத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் கறி சாப்பிட கொடுக்குறாரு. அது மாதிரி என்ன தான்? அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தான், எல்லாம் வெஜிடேரியன் தான். ஆமேன். ஓகே, அதனுடைய பவரை பற்றி பேச போகிறார். உண்டாக்கி அதையும் உண்டாக்கினேன். உன்னை படைச்ச மாதிரி தான் அதை படைத்தேன். பிகேமோத் ஆண்டவர்களை கேள்வி கேட்குமா? கேட்குமா? மனுஷன் கேட்பானா? சொல்லுங்க, கேட்குமா? அவன் கேட்பானா? மனுஷன் கேட்குமா? ஒரு பெரிய லேண்ட்லார்டு இருக்கிறார். அவங்க வீட்டில் 100 வேலைக்காரங்க அவருக்கு வணக்கம் போடுறாங்க. அவரோட பேரன் தூண்டுக்குது. அந்த பேரங்க தாத்தா போ தாத்தா அப்படின்னு. அடங்கப்பா, யாரா அந்த குட்டி பையனா? யார் அவன்? பேரன். ஏன் தாத்தா அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறாரு? நம்ம மொழியில் சொன்னா மூஞ்சி கொடுக்குறாரா இல்லையா? வேறு யாருக்கும் மூஞ்சி தரல, ஆனால் அந்த குழந்தைக்கு இது. அதனால் நீங்களும் நானும் பேசுகிறோம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் மூஞ்சி கொடுத்துருக்காரு. அவரை மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு இல்லை, அவரை துதிப்பதற்காக. இல்லையா? பப்ளிக்கில் எங்கள் பிள்ளைங்க என்னை ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அடிச்சிடுவேன். ஏன்? அப்பா உன்னை கொஞ்சிறேன், அதுக்காக நீ மிஞ்சக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவேன். பப்ளிக்கில் மிஸ்பிஹேவ் பண்ண பின்னிடுவேன். பிகேமோத் ஆண்டவர் சொன்னால் கேட்கும், கண்டிப்பாக சரண்டர் ஆகிடும். காற்றும் கடலும் நதியும் கீழ்ப்படிதுங்க. ஒரு சின்ன மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான். அவன் தான் இஷ்டத்துக்கு போகிறான். சாத்தான் கூட சேர்ந்துடுறான் கூட்டணி. இதை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் பிகேமோத்தை பற்றி பேசுகிறார். யூ ஷுட் நோ, உன்னை படித்தது போல தான் அதை, ஆனால் அது கீழ்ப்படிதடா. அது எப்படி? கேள்வி கேட்கலையே. அதனுடைய பலன் அதன் இடுப்பில் இருக்குது, அதனுடைய வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளில் இருக்கிறது. சீக்கிரமாக பவர் லூஸ் பண்ணுற மசில் வந்து அப்டமன் மசில் தான். பைசப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அப்டமன் மசில் இப்படி இருக்கும், இப்படி வந்து அப்படி இருக்கும், ஒன்றும் செய்யாது. காலை தூக்குனாலும் வலிக்கும். ஏன் முட்டி வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வருது? ஆமாம், மெயின் ரீசன் இப்படி அப்டமன் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பாதி மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், டோனுக்கு போவோம். பவர் எங்கே இல்லை? ஆமாம், சில நேரம் நம்ம படுத்துட்டு கால் மேலே தூக்குனா தூக்காது. ஒரு கால் தூக்குனா கூட 2 கால் தூக்குனா தூக்காது. சரி தூக்கிட்டேன் 10 கவுண்ட் வரைக்கும் பிடிக்கினா அப்படியே கால் கிடுகிடுன்னு ஆடும். ஏன்? அப்டமன் மசிலில் பவர் இல்லை. நம்மள பல பேர் மரம் ஏற முடியாது. ஏன் தெரியுமா? அப்டமன் மசிலில் பவர் இல்லை. ஆனால் இந்த பிகமோத்துக்கு பவர் எங்கே தான்? வயிற்றுலேயே ஒரு இடி இடிக்குமான்னு எனக்கு தெரில. அவர் சொல்கிறார், வீரியம் எங்கே இருக்குதான்? வயிற்றின் நரம்புகளில் இருக்குது. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் இருக்குது. போன் டென்சிடோமெட்ரின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. ஆமாம், நீங்கள் போனதும் முதுகு வலிக்குதுன்னா என்ன எடுப்பாங்க? எக்ஸ்ரே எடுக்கிறாங்களே. அந்த எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் ஒரு மாதிரி பார்த்துனே பாரு, என்ன சார் எலும்பு பார்க்கும் போதே உள்ளே உளுத்து இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற மாதிரி இருக்குது? எலும்பு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இல்லாமல் உளுத்தா மாதிரி இருக்கும் இல்லை? சரி, ஒரு போன் டென்சிடோமெட்ரி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எலும்புக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு அழுத்தம் கொடுக்குற டெஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. போன் டென்சிடோமெட்ரி என்னவா இருக்குது? இவனுக்கு லோவாக இருக்குது, போன் அழுந்தது அப்படின்னும் போது சொல்லுவாங்க எலும்பு என்ன பண்ணுது? உளுத்து போயிருக்குது. ஸ்டீராய்ட்ஸ் எதனா சாப்பிட்டீங்களா? ஏர் கண்டிஷன் ரூமில் தூங்குறீங்களா? ஏர் கண்டிஷன் ரூமில் தூங்குனா எலும்பு பவர் போயிடுமா?
ஏர் கண்டிஷன் ரூமில் தூங்குறீங்களா? சார் ஏர் கண்டிஷனை விட்டால் நான் தூங்குறதே இல்லை சார், அதுதான் சார் தூக்கமே, அதான் சார் எனக்கு தலைக்காணியே. ரைட். அப்புறம் ஸ்டீராய்டு என்ன சாப்பிட்றீங்களா? சார் நான் தான் சிக்கன் வேலைக்கு சாப்பிட்றேன் சார். அதே ஸ்டீராய்டு போட்டு தானே சார் வருகிறாங்க. ஸ்டீராய்டை கோழி சாப்பிட்டா கோழியை, நான் சாப்பிட்டா ஸ்டீராய்டு எங்கே இருக்குது? எனக்குள்ளே தான் சார் இருக்குது. அப்போ போன் டென்சிட்டி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட போன் எப்படி தான் என்னாச்சு? வசனத்தை மிஸ் பண்ணீங்களா? வெண்கலம். வேர்டு கரெக்டாக சொல்லுங்க, வெண்கலம். அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்தில் அதன் அஸ்திகள், ஹல்லேலூயா, ஆமாம், ஹிஸ் போன்ஸ் ஆர் லைக் பார்ஸ். போன் பற்றி பேசுகிறார். போன் வந்து வெண்கலம் போல இருக்குது. போன் எப்படி தான்? இரும்பு போல இருக்குது. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. நம்ம சொல்லங்க, ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். In 1910, 1910ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒரு பெரிய எலும்பு கூண்டம், எனார்மஸ், பெரிய பெரிய எலும்புகள் கூட்டம், நிறைய பேர் செத்து போல, நிறைய மிருகம் செத்து போல, ஒரே மிருகத்தினுடைய எலும்புகளை எடுத்து ஆச்சரியப்பட்டு போனார். ரைனோசரஸ், நமக்கு முன்னாடி தெரியாத ரைனோசரஸ் என்கிற ஒரு மிருகமாக இது இருக்கக்கூடும். யானையோட எலும்புகள் அதுக்கு முன்பதாக கொசு மாதிரி இருந்துச்சான். இன்னைக்கு தெரிஞ்சு பாஸ்டம்மா சொல்லும்போது சொன்னாங்க, லேண்டில் பெரிய அனிமல் இதுதான் எலிஃபண்ட்னாங்க. எலிஃபண்ட்டோட அனிமல் எப்படி, எலிஃபண்ட்டோட போன் அதோட எப்படி இருந்துச்சா? குட்டி குட்டியாக இருந்துச்சான். they were gigantic hornless rhinoceros nearly fit the size of the behemoth. amen, hallelujah. அதை பற்றி பேசுகிறார். ஆமென். ஆமாம். முதலாம் உலக போருக்கு பின்பதாக இதை பற்றின ஆராய்ச்சி அதிகமாக துவங்கினது. ஃபாசில் ஹண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மண்ணெல்லாம், ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணெல்லாம் தோண்டி படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் ஆண் வகை எலும்புக்கூடுகளும் கிடைத்திருக்கிறது, பெண்கள் வகை எலும்புக்கூடுகளும் கிடைத்திருக்கிறது. ஆமாம். ஒரு நதியை குடித்து அழிக்கிற அளவுக்கு எல்லாமே அவைகள் தண்ணீரினால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு வேளை இது நோவா காலத்தில் அழிந்திருக்க கூடும். ஆனால் நோவா காலத்துக்கு பிறகு வாழ்ந்த யோபு இதை ரெக்கார்ட் பண்ணுறாருனா, பிறகும் சிலதிருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்க கூடும் என்று சொல்கிறார். அந்த அனிமலோட தலை 1.5 மீட்டர் இருந்துச்சான். அதனுடைய வெயிட்டு 7 டன். அல்லேலூயா. ஆமாம். இதை கர்த்தர் தன்னுடைய படைப்புகளில் பிரதானமான படைப்பாக சொல்லுகிறார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். காட்டு மிருகம் விளையாடுற மலை என்னத்தை கொடுக்குது? அதுக்கு கீரை தோட்டம். என்ன தோட்டம்? கீரை. நம்ம கீரை தோட்டம் தான் காட்டு மிருகத்தை பார்த்தோம், சும்மா அரைச்சி அன்றைக்கி ஒரு நாள் குழம்பு செய்யலாம். காட்டு மிருகம் விளையாடுற மலை அதுக்கு என்னவா? கீரை தோட்டம். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணிலும் மறைவில் உலையிலும் படுத்து கொள்ளும். தழைகளின் நிழல் அதை கவிழ்த்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதி அத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிரித்திருக்கக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? ஏங்க யோபுகிட்ட ஆண்டவர் பிகமோத் பற்றி சொல்கிறாரு. The picture is clear. கவனிங்க. Job cannot content with his fellow creature. பிகமோத்தே வா, நீயா நானா பார்த்துடலாம் யோபு பேச. ஏங்க தெய்வ சபையே, கொரோனாவை கூப்பிடுங்களா, வா நீ நானா பார்த்துடலாம். சும்மா ஒரு டிபியை கூப்பிடுங்களா, வா டிபி நீ நானா பார்த்துடலாம். ஒரு கேன்சரை கூப்பிடுங்களா, கேன்சரு ஆள் அந்த வாயா என் வீட்டு பக்கம் எனக்குள்ள வாயான்னு கூப்பிடுங்களேன். we cannot content. நம்ம ஏன் பிகமோத்துக்கு போகிறது? பாம்பு கூப்பிடுங்களா, நீ நானா பார்த்துடலான்னு. தேலை கூப்பிடுங்களேன். பல நேரங்களில் உதவி செய்வாரற்ற நிலையில், ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் தான் நம்ம பேசின்னு மட்டும் இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிற நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுறாரு. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் மவுத். இந்த பூமியில் நீ பேசுறதுக்கு பவர் இல்லை. பவர் என் கையில் இருக்குது. நான் உன்னை நேசிக்கிறன்றதுக்காக நீ நிறைய பேசாத. இதான் நான் இன்னைக்கு கற்றுக்கிறேன். God is rejoicing in its own creation. கடலில் ஆழத்தில் இருட்டில் போனால்
பூமியில சூரிய வெளிச்சத்தோடு இருக்கிற அழகிய செடிகளை காட்டிலும் பூக்களை காட்டிலும் 1000 மடங்கு அழகான செடிகள் கொடிகள் எல்லாம் கடல்ல இருட்டில் இருக்குதான். பூமியில நீரூற்று பொங்கி வருது, அதோட பெரிய பெரிய நல்ல தண்ணி நீரூற்றுலாம் கடல் கடியில் இருக்குதான். பிரதர், யாரோ ஒரு ஓனர் இருக்கிறார் தானே, ஓனர் இருக்கிறார் தானே, அந்த ஓனர் இருக்கிறார் தானே, அந்த ஓனர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம கையில் வந்து ஒரே கேள்வி தான் கேட்டார், பிகமோத்தை படைச்சது யார்? ஆண்டவரே, பிகமோத்தியாம்பா, என்னால் இன்னைக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஷார்ட்டாக பண்ண முடியும்பா. உங்கள் காலில் விழுந்து வாயை பொத்திக்கிட்டு உங்கள் பேரை சொல்லி பிழைக்கிறத தவிர வேறு வழியில். அதான் இயேசு சொன்னார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனை நீ எதை கேட்டாலும். நம்ம கட்டளை போட எதுவும் அசைய போகிறதில்லை. அவர் கட்டளை போட காற்றும் கடலும் குழிப்படிய போகிறது. ஆமென். Let's focus on God. Let's pray to God. Let's surrender to God. ஆண்டவர் பாதத்தில் விழுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஷீரரரரி கரபோ போ 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 போ. அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. கண்களும் படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை தாயின் கர்ப்பத்தில் ஒரு ஆன நாள் முதல் அப்பா, இந்நாள் இருக்கும் எங்களை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இந்த காலை வேளையில உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த காலை வேளையில் நீர் உங்களுடைய தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உடைய மாட்சிமை பொருந்திய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. மட்டும் எங்களோடு நீ ஆண்டவர் யோபு 40ஆம் அதிகாரத்திலப்பா அநேக காரியங்களை எங்களோடு நீ பேசி நீர் இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறப்பா. இனிமேலும் எங்களை மாதிரி நீர் பேசுங்க, நீர் வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் செபுக நல்ல பிதாவே, ஆமேன். யோபு 40ஆம் அதிகாரம் 3 - 5 வசனம் இருக்கும். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு மறு உத்தரவு சொல்லி உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன். என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தூரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆமென். நம்ம போன அதிகாரத்திலே கர்த்தர் அநேக கேள்விகளை யோபு கேட்டார். ஆனால் யோபு அதுக்கு முன்பாக இருந்தனோட சூழ்நிலை கஷ்டத்தின் நிமித்தமாக அவன் ஆண்டவரை சர்வ வல்லவரே ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டான். ஆண்டவரே, நீங்கள் தான் நீதிபதினா ஏன் இது நடக்குது, நீங்கள் தான் கடவுள்னா ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டான்.
ஆனால் ஆண்டவர் போன அதிகாரத்தில் அவனோட பேசின பின்பு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அதிகமாக பேசினதை அவன் உணர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல அப்படியே அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் நீசனப்பா, தெரியாமல் பேசிட்டப்பா, என் வாயை பொத்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் முன்பாக சரணடைகிறான். இன்று கூட நம்ம வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளை நம்ம நெருக்கும் போது, அநேக பாடுகள் நெருக்கும் போது நம்மை ஆண்டவரை ஒரு சில நேரத்தில் நம்ம கேள்விகள் கேட்டுறோம். ஆண்டவரே எனக்கு ஏன்பா இதை அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, நீங்கள் நான் உங்களை தானே நான் தெய்வமாக வணங்குறேன், நான் உங்களை தானே நம்பி இருந்தேன், ஏன் எனக்கு இது நடந்தது, இது நடந்தாமல் தான் எனக்கு நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு அநேக முறை கேள்வி கேட்கிறோம். இந்த உறவுகள்ல ஏன் என்னை பகச்சிச்சு, இந்த 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 வாழ்க்கையில் இந்த நபர்கள் ஏன் என்னை இதுமாதிரி செஞ்சுட்டாங்க, அநேகருடைய கசப்புகளால் நம்ம இருதயம் அநேக முறை நிறைந்திருக்கிறது. அதனால ஆண்டவரை நம்ம அநேக முறை நம்ம கேள்வி கட்டு நம்ம துணிஞ்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோபு நீ இடை கட்டிக்கொள், நான் உனக்கு கேட்கிறேன், நீ பதில் சொல்ல முடியுமான்னு. ஆனால் யோபு, ஆண்டவரே சத்தியமாக முடியாதுப்பா, சத்தியமாக முடியாதுப்பா, நான் தெரியாமல் பேசிட்டப்பா, நான் தெரியாமல் பேசிட்டப்பா, என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் என்று இந்த ஆண்டவர் முன்பாக அப்படியே சரணடைகிறான். எனக்கு கூட போன மாதத்தில் இதே சிந்தனை வந்தது. ஆண்டவரே நான் உமக்காக தானப்பா ஊழியம் செஞ்சேன், ஏன்பா எனக்கு இன்னும் எனக்கு ஆசீர்வதிக்கப்படலையாப்பா. ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் போனார், அவர் எனக்கு தெரிஞ்ச அநேக பாவங்கள் செய்தார், வாலிப காலத்தில் அநேக பாவங்கள் மீறுதல்கள் செஞ்சார், கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சார், மனசுக்கு விரோதமாக செஞ்சார். ஆனால் அவனுக்கு பார்த்தேன், அவர் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக பைக்கில் போனார். எனக்கு முன்னாடி அவரை பார்த்தோன்னே எனக்குள்ளே நான் அந்த வழியிலே ஆண்டவர் கேள்வி கேட்க போகிறேன்ப்பா, நான் உமக்கு முன்னாடி நான் நீதி கேட்டு செய்யலையப்பா, உங்கள் ஊழியம் தானப்பா செஞ்சேன், அதை போகிறானப்பா, எனக்கு தெரியும்ப்பா, என் கண்ணுக்கு எதிரே எத்தனையோ தவறு பண்ணியிருக்கான், எத்தனையோ மீறுதல் பண்ணியிருக்கான், அவன் மட்டும் அவனை நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன்பா கஷ்டப்படணும், நான் இப்போ எனக்கு அந்த நெருக்கம் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நான் அப்படியே கண்ணீர் எடுத்து நான் கேள்வி கேட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் அது தவறு உணர்றேன். எஸ்ப்பா சாரிப்பா, நான் தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, உங்கள் மகத்துவத்துக்கு முன்னாக நான் அநேக முறை இது மாதிரி கேள்வி கேட்டேன், இன்னைக்கு நான் தான் தவறு உணர்றேன்ப்பா. நான் ஆண்டு சமூகத்தில் ஒரு விஷயம் நான் சாரி கேட்குறேன். ஆண்டவரப்பா, உண்மையாலே நான் அன்னைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்டப்பா, நான் யாரப்பா, களிமண் தூசியப்பா, நான் நீசன் தகப்பனேன், நான் நீசன் தகப்பனேப்பா, உமக்கு உண்மையாக நான் எவ்வளோ வானத்தை பூமி படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், இந்த அடிமையை நான் தெரியாமல் கேள்வி கேட்டுட்டேன் என்று இன்னைக்கு நான் ஆண்டு சமூகத்தில் என்னை நான் ஒப்படுத்து நான் கேள்வி கேட்டேன், நான் சாரி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்தவர்களோட ஒருவேளை இசப்பா ஏன் எனக்கு வாழ்க்கையில் இது நடந்தது, ஏன் இது எனக்கு நடக்கலை, இந்த காரியம் இன்னும் இப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் அந்த நம்மளுக்கு வாழ்க்கையில் இதனால நான் பல காரியங்கள் கொடுத்து நம்ம ஆண்டோட கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் திரும்பி கேள்வி கேட்டால் நம்மளோட ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கு யோபு சொன்ன பதில தான் நான் திரும்ப சொன்னேன், இசப்பா நான் நீசப்பா, நான் நீசனா ஒன்றும் இல்லாத குப்பையை தகப்பனப்பா, உமக்கு முன்னாக நான் 2 முறை நான் கேள்வி கேட்டுட்டேன், ஆனால் இன்னைக்கு என் வாயை பொத்துக்கொள்கிற சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்ம அப்படியே அர்ப்பணிக்கலாமா? முடிந்தவர் அப்படியே முழங்கால் படிட்டு படிடலாம், அப்படி முடியாதவர் சமமாக உக்காந்துடலாம். உக்காந்துட்டு நம்ம கைகளை எடுத்து வாய் மேலே நம்ம அப்படியே மூடிக்கொள்வோமா? மூடிக்கொண்டு எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம மனசில் கூட யோசித்தோம், ஏன்பா இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி, எந்தெந்த விதத்தில் கசப்புகளால் நிறைந்திருந்தோம், ஏன் இந்த ஒரு சில நபர்கள் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இதை பண்ணாங்க, ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? இன்னைக்கான சொல்ல, மகனே நான் உன்னை நேசிக்கிறப்பா, நான் உன்னை இத்தனை விலங்குகள் படைத்து நான் ஆளுகிறதே, உன்னை நான் வழி நடத்த மாட்டேனா என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மள ஒவ்வொருக்க சொல்லுகிறார். மகனே நீ என் மகன், நீ என் மகள், நான் உனக்கு சிறப்பானதை செய்வேன் என்று கர்த்தருக்கு நம்ம வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை மட்டுமே கேள்விகள் கேட்டிருந்தா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு மட்டும் அப்படியே நம்ம இருபத்தி நாலு ஆண்டு நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? தடைகள் ஒவ்வொன்றாய்
கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். மகனே நான் உன்னை கட்டுகிறேன்ப்பா, கட்டுகிற பிரேயர்ல நான் உன்னை கட்டுகிறேன் என்று மீண்டும் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரசன்னம் இறங்கி வருகிறது. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் இல்லப்பா, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லப்பா. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. எனக்கு அந்த கஷ்டத்தை நீங்க போடுங்கப்பா. உயிரே உறவே ஆவியானவரே நான் ஆதரப்பட்டுங்கப்பா கேட்கலாமாப்பா. என்ன கட்டுங்கப்பா. ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. அந்நிய பாசம் பேசுறப்ப அப்படி அர்ப்பணிக்கலாமா? நிரப்புங்கப்பா. அடரே உங்க ஆறுதலாம் நிரப்புங்கப்பா. எங்களை கட்டுங்கப்பா. நாங்கள் மீண்டும் எழுப்புவோம் தகப்பனப்பா. எங்களை கட்டுங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமாறு கர்த்தர் சொல்லுகிறாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுதில்லை. நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம். ஓ ஷதலபதான மாக்கரபதன மாக்கரபா, ஓ ரிதலபதன மாக்கரபா, ரித ஷதன மலைபரபதன மாக்கரபா. எங்களை உங்களுக்காக மீட்டு கொண்டீங்களே நன்றிப்பா, உங்களுக்காக எங்களை ஏற்படுத்தினீங்களே நன்றிப்பா. ஓ ஷதரி பதான மலைகதான Thank you. பசுத்தாவியானவரே, பசுத்தாவியானவரே, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ஓ என்னை மீட்டுக் கொள்வீராக. ஓரி பலபாஷதர பலபியா கரபல பதர பல 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 பல. ஓரி பல 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 பல. எங்களை அழைத்து எங்களை மீட்டு கொண்டு எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, எங்களை மீண்டும் கட்டி வாழ வைக்கிற தெய்வமே தகப்பனே அப்பா, நாங்கள் எழுந்ததுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனே, இந்த காலையில் நமக்கு நாங்கள் நன்றி சொல்வதை தவிர வேறொன்றும் இல்லை தகப்பனே. எங்கள் வாழ்க்கை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா, எங்கள் ஜீவ விலக உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தகப்பனே ஒவ்வொரு செயலும் அது உங்களுடைய செயலும் ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் எடுத்து நீர் மகிமையாக பயன்படுத்துங்கப்பா. இந்த காலையில் என்னோடு கூட யாராவது செபித்தார்களோ, யாராவது பிரசன்னம் இறங்கி வந்ததை ஒவ்வொரு நீரும் உங்களோட பிரசன்னம் வழி நடத்திட்டப்பா, உங்களோட பிரசன்னம் அவங்களை வழி நடத்திட்டப்பா, உங்கள் பிரசன்னம் அவங்களை வழி நடத்திட்டாச்சா. துவக்கும் போது முடிகிற ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாவலாக நீர் வழி நடத்துங்கப்பா. கிருபையால் நீர் மூடி மறுத்து பாதுகாங்க. இயேசு மூலம் செய்வ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம், ஆமென், ஷலோம், ஷலோம். கர்த்தர் நம்மளை மீண்டும் கட்டி யோபுக்கு இருந்த இரட்டத்தனை ஆசை கொடுத்தது போல நம்ம ஒவ்வொருக்கும் ஆண்டவர் நம்மளை கொடுப்பார். ஆமென், ஷலோம், ஷலோம், ஷலோம்.